ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் சீதா மரத்தை பற்றி சந்தோஷமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒரு வாரத்தில் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் காய் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. இந்த வாரம் போய் பார்த்தா செடி ஃபுல்லாகவே மாவு பூச்சிங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரிலங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே போன கிளையெல்லாமே நாங்கள் வெட்டிட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாவு பூச்சியால் தாங்க. சரி, இதுக்கு என்னடா வழி அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி 3 நாளைக்கு சோறு வச்ச தண்ணியை நம்ம சேவ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் போட்டு பழத்தை சுற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அது சீக்கிரமாக செத்து போயிடும் அப்படி சொன்னாங்க. இப்போ அதுதான் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒன்று ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்